அப்ப இதனால குளறுபடி ஏற்படும் நாங்க ஒத்துக்கிறோம். ஐயா அண்ணாமலை அறிவாளியே, ஏற்கனவே பீகாரில் இருக்க ஓட்டை காட்டு 2 லட்சம் ஓட்டுகள் வந்து அதிகமாக போலாயிருக்கு. அது எந்த கணக்கில் போலாயிருக்கு? எல்லா கட்சியிலையும் எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எங்கள் கட்சியில் எத்தனையோ ஜட்ஜஸ் இருக்காங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் எங்கள் கட்சியிலையும் தான் இருக்காங்க, எல்லா கட்சியிலையும் தான் இருக்காங்க. இவர் ஒருத்தருக்கு தான் எல்லாமே புரியுமா? முட்டாள் நம்பர் 1ன்னா அது அண்ணாமலை தான். இந்த மாதிரி திமுக அரசுல ஒரு விஷயத்த போய் அதிகாரி கிட்ட மனு கொடுக்கணும், ஒரு கோரிக்கை வைக்கணும்னா எங்களால வந்து டைரக்டா அவங்கள போய் சந்திக்கவே முடியல, அவங்க கிட்ட எங்களால நேரடியா பேச முடியல. விஜய்க்கு வந்து ரசிகர்கள் கூட்டம் நிறைய இருக்குது. ரசிகர்களை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து திருப்பிக்கிட்டு இருக்காரு தொண்டர்களாக. அப்போ அவர்களுக்கு வந்து வரும்போது அவர்களுக்குன்னு ஒரு கூட்டம் வரத்தான் செய்யும். அழைச்சுதான் நிக்க போறதா அந்த கட்சியும் சொல்றாங்க சார். ரொம்ப சந்தோஷம். நான் பட்டாசு கொளுத்துறேன், சந்தோஷமா இருக்கட்டும். இந்த ஒரு பயத்துலதான் கொந்தளிச்சுட்டு சும்மா இந்த வேலையெல்லாம் வெட்டி வேலை பார்த்துட்டு என்ன திருப்பதியாக்கும்? இல்ல நான் திருப்பல சார், இதுதான் கேள்வியாவே வந்து முன்வைக்கிறாங்க. கொந்தளிக்கிறாங்க, அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க. நீ எப்படி விஜய்க்கு ஆதரவாவே கேள்வி கேட்க? நான் விஜய்க்கு ஆதரவா. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தை வந்து எல்லாருமே எதிர்க்கிறாங்க, ஆனா அதை ஏன் எதிர்க்கிறாங்க, இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத வந்து அவங்க தெளிவா சொல்லவே மாட்டாங்க, இதனால ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நண்பர் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு கேள்வி. இப்பொழுது கால நேரம் மிக குறைவு. இந்த நேரத்தில் வந்து வீடு வீடாக போய் இவங்க ஒவ்வொரு அந்த அப்ளிகேஷனை கொடுத்து, இந்த அப்ளிகேஷனில் அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை வச்சு தான் இதை ஃபுல்லப் பண்ணணும். ஃபுல்லப் பண்ணி இவங்கள்ட்ட கொடுத்தா திரும்ப இதை வந்து அவங்க மறுபடியும் அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் அந்த வார்டில் அந்த பாகத்தில் அந்த வரிசை எண்ணில் இவங்க ஏற்றி இதை வந்து அதை கொண்டுட்டு வந்து மறுபடியும் வீடு வீடாக கொண்டு வந்து காட்டுவாங்களாம். அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட்டு அந்த பூத்துலேயாவது கொண்டு வந்து வைப்பாங்களாம். அப்படி வச்சு அதை செக் பண்ணி அதை இல்லை அப்படின்னு சொன்னால் திரும்ப அதுக்கு என்ன பண்ணுறது? திரும்பவும் மறுபடியும் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து மறுபடியும் அது போய் அது மறுபடியும் பிரிண்ட் ஆகி வழியில் வந்து மறுபடியும் அதை செக்அப் பண்ணுறதுக்கு காலக்கிரமங்கள் கிடையாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட வேணாம், இது வந்து அதாவது அதிக ஆட்களை வச்சு விரைவில் இது முடிக்கப்படும் அப்படிலாம் சொல்றாங்க. அவர் என்ன புடுங்குறாரு? அவர் என்ன அரசாங்கத்தில் என்ன பதவியில் இருக்காரு? தமிழ்நாடு அரசு தான் இந்த வேலையை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து தமிழ்நாடு அரசு தான் ஆட்களை சப்ளை பண்ணுது. ஆனால் கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனை. அப்படி இருக்கும்போது இவர் என்ன சொல்கிறது? இவருக்கு என்ன தெரியும் அதை பற்றி? இவருக்கு அதில் ஒன்றும் அனுபவம்லாம் கிடையாது. சும்மா அனுபவப்பட்ட மாதிரி அங்கே ஒன்று பறக்குது, இங்கே ஒன்று பறக்குது, இங்கே ஒன்று உட்காந்துருக்கு, அங்கே ஒன்று தூங்குதுங்கிற கதை சொல்கிறது எல்லாத்துக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ கூட பீகாருக்கு நீங்கள் தமிழகத்துல இருந்து ஒரு டீம் அனுப்பி அதை வந்து ரிசர்ச் பண்ணிட்டு வந்து பாருங்க, அப்போ அதில் குளறுபடி ஏதாவது நடந்திருந்து அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அப்போ இதனால குளறுபடி ஏற்படும் நாங்கள் ஒத்துக்கிறோம். ஐயா அண்ணாமலை அறிவாளியே, ஏற்கனவே பீகாரில் இருக்க ஓட்டை காட்டு 2 லட்சம் ஓட்டுகள் வந்து அதிகமாக போலாயிருக்கு. அது எந்த கணக்கில் போலாயிருக்கு சொல்லுங்க? எந்த கணக்கில் போலாயிருக்கு? அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அங்கே வந்து இத்தனை சதவீத இதில் வந்து ஜெயிக்கிறாங்கன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? எல்லாமே கள்ள ஓட்டு தான். கள்ள ஓட்டுகள் பதியப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பாஜக முழுக்கும் கள்ள ஓட்டை வச்சு தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஆட்சி எல்லாமே ஏமாத்து வேலை, கள்ள ஓட்டு, மிஷினில் ஏமாத்துறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை, அதாவது அவங்க எந்த ரூபத்திலேயாவது அவங்க ஆட்சியை கைப்பற்றணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கத்தை தவிர அதுக்கப்புறம் வரட்டும் கோர்ட்டு கேஸு பார்த்துக்கிடலாங்கிற தைரியம் தான். இப்போ தோத்தவங்க என்ன பண்ணுவாங்க? கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோ, கோர்ட்டில் அன்னைக்கு பார்த்துக்குவோம். இப்போ என்ன இருக்குது? இப்போ இந்த 2 லட்சம் ஓட்டு அதிகமாக வந்ததே தேர்தல் கமிஷனை செருப்பால் அடிச்சதுல சுப்ரீம் கோர்ட்டு. அவனுக்கு இப்போ அந்த அடி வாங்கிட்டு ஊத்துட்டு தானே போயிட்டு இருக்கான். இல்லை அவனை தூக்கி சஸ்பெண்ட் பண்ணி வேற தேர்தல் கமிஷனரை போட்டிருக்காங்களா? இல்லை. அப்போ இதுல இருந்து என்ன நடக்குது? எல்லாம் அவனுடைய கையாளுகதாங்கிறது எல்லாம் அந்த வெட்ட வெளிச்சமாவது இல்லை. இருக்கக்கூடிய ஓட்டர்களையே வந்து இப்போ கேள்விக்குறி ஆக்கிறதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் பாமா. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் என்னத்துக்கு? நான் என்ன சொல்றேன், இப்போ டைம் ஆயிடுச்சு இல்லை, இது எதுக்கு இப்போ நீ பண்ணணும்? சேர்த்தல் நீக்கல மாத்திரம் பாரு.
சேர்த்தல பாரு, வீடு வீடாக போ, யார் இறந்துட்டாங்களா அவங்கள அடிச்சிரு, யார் எல்லாம் சேர்க்கணுமோ அவங்கள ஃபார்ம் நம்பர் 6 கொடுத்து அவங்கள்ட்ட ஃபுல்லப் பண்ணி வாங்கு, அவங்கள மாத்திரம் சரி இது பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த இதை ரெகுலராக ஃப்ரீ டைமில் நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி எடுங்க, யார் வேணான்னா. இப்போ அதிமுக சார்பா பாஜக சார்பா என்ன சொல்றாங்கன்னா, இந்த திமுகவுக்கு சார்னாலே வந்து பயம்தான் அப்படின்னு, அதனாலதான் எஸ்ஐஆர் ஏமா அவனுக்கு பார்த்து முட்டா பயிலுமா, அந்த முட்டா பயிலுக்கு ஒன்றும் தெரியாது. நான் தான் எனக்கு தெரியுமே, நான் எங்க இருந்து வந்தேன்னு அவனுக்கும் தெரியும். அவனுங்களுக்கெல்லாம் அந்த அறிவுங்கிறதே இருக்காது. அவனுக்கு கண்மூடித்தனமா வந்து பாஜகவை கூட்டணியில இருக்கான். அவன் எப்படியாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு பாஜக உதவி பண்ணுங்கிறதுக்காக அந்த நினைப்புல இருக்கானுங்க. அதனாலதான் அவங்க எல்லாம் அதுக்கு ஒத்து ஊதுறானுங்க. புரிஞ்சுக்கோ, ஒத்து ஊதுறதுக்கு காரணம் அதுதான். இப்ப இது வந்து தம்பி விஜய் வந்து எதுக்குறாருன்னா, அப்ப அவருக்கு தெரியாமல எதுக்குறாரு? சீமான் எதிர்க்கிறாருன்னா சும்மாவா எதிர்க்கிறாரு? கம்யூனிஸ்டுகள்ல எதிர்க்குது, காங்கிரஸ் எதிர்க்குது, ஆளுங்கட்சி எதிர்க்குது. இதெல்லாம் நாங்க எதிர்க்கிறோம்னா அப்ப என்ன காரணம்? கண்டிப்பா அதுல குளறுபடி ஏற்படுது. குளறுபடி ஏற்படும். அதாவது இந்த சிஸ்டம் நல்ல சிஸ்டம், அதை நாங்க வந்து தப்பு சொல்ல விரும்பல. ஆனா அதை இப்ப பண்ணக்கூடாது. அது பண்ற வேண்டியதால எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே இதை ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இப்ப சரியா வந்திருக்கும். நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏப்ரல் மாசத்துல எலெக்ஷனை வச்சுக்கிட்டு நீ இப்ப வந்து இதை பண்ணீங்கன்னா இதே வேலையாவா இருப்பாங்க? இப்போ அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறோம், இது வந்து ஓட்டர் லிஸ்ட்ல சேர்ந்துருச்சா சேரலையான்னு அதை ஒரு நாளைக்கு நாம் லீவை போட்டு போய் செக் பண்ணணும். சப்போஸ் அது வரலைன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு மறுபடியும் நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறோம். திரும்ப ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து அது போய் பிரிண்ட் ஆகி வந்துச்சா இல்லையான்னு அது ஒரு நாள் நான் பார்க்கணும். அதுவும் வரலைன்னாக்கா அப்போ என்ன பண்ண முடியும்? ஓட்டே இல்லாமல் போயிடும். புரிஞ்சதா? புரிஞ்சது. இதுதான் ஃபைனல். இந்த வேலையை பண்றதுக்கு தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓட்டர்ஸுகளுக்கு ஓட்டர் இல்லாம பண்றதுக்குரிய வேலையை இப்ப ஒன்றிய அரசு ரொம்ப திறமையா அந்த தேர்தல் கமிஷன் பண்ணுது. இந்த தேர்தல் கமிஷன் செருப்பால் அடிச்சு தான் பத்தணும். இப்போ வருவாய்த்துறை வந்து நாளையில இருந்து இந்த எஸ்ஐஆர் பணியை வந்து புறக்கணிக்க போறதா வந்து சொல்றாங்க. கண்டிப்பா அது பண்ண வேண்டிய அவசியம்தான். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப இதை புறக்கணிச்சிட்டோம்னா அப்புறம் யாரை வச்சு இவங்க பண்ண முடியும்? எல்லாம் வருவாய்த்துறையை தான். வருவாய்த்துறையை வச்சு முடிச்சு போச்சுன்னா பண்ண முடியாது. ஏற்கனவே இருக்க லிஸ்ட்டு தான்னாக்கா ஓகே, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இதை மாத்திரம் இப்போ சேர்க்கலாம். ஃபார்ம் நம்பர் 6 சேர்க்கறது நீக்கிறது அதை மாத்திரம் பண்ணு. கள்ள ஓட்டு இருக்குங்கிற இல்லை, அதை நீக்கு, வேண்டான்னு சொல்லலை. புது ஓட்டு சேர்க்கணுமா? 18 வயசு முடிஞ்சவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள சேர்க்கணுமா? அவங்களுக்கு ஃபோட்டோ ஒட்டி ஃபார்ம் நம்பர் 6ல ஃபில்அப் பண்ணி வாங்கி அவங்கள சேருங்க. அவ்வளோதான். இந்த 2 வேலையை மாத்திரம் பாருங்க. இப்போ ஃப்ரீ டயத்தில் அதை பாருங்க, அவ்வளோதான். அண்ணாமலை இன்னொரு விஷயமும் வந்து சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்கள் வந்து வெறும் எதிர்ப்பு மட்டுமே வந்து தெரிவிச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து என்ன விஷயம் இருக்குன்னே தெரியாம எதிர்ப்புன்னே சொல்லிட்டு இருந்தாக்கா இங்க யாராலுமே வந்து ஜெயிக்க முடியாது. விஜய் அவர்களும் எஸ்ஐஆரை எதிர்க்கிறாரு, ஆனா எதுக்கு எதிர்க்கிறாருன்னு அவருக்கும் வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஆமா, இவருக்கு தான் தெரியும். ஏன்னா இவர் ஒருத்தர் தான் படிச்சிருக்காரு, மற்றபடி யாருமே படிக்கல, எல்லாம் முட்டாளுங்க. இவர் தான் முட்டாள் இல்லாம படிச்சிருக்காரு. அவர்கிட்ட தான் ஐஆர்எஸ் முடிச்ச ஆளுகள்லாம் அவர் கூட தான் விஜய் கூட இருக்காங்கல்ல. எத்தனை ஐஏஎஸும் அவர் கட்சியில் இருக்காங்க. எல்லா கட்சியிலையும் எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ், எங்கள் கட்சியில எத்தனையோ ஜட்ஜஸ் இருக்காங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் எங்கள் கட்சியிலையும் தான் இருக்காங்க, எல்லா கட்சியிலையும் தான் இருக்காங்க. இவர் ஒருத்தருக்கு தான் எல்லாமே புரியுமா? முட்டாள் நம்பர் 1ன்னா அது அண்ணாமலை தான். சரி, இப்போ நேற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தாவேகா சார்பா வந்து எஸ்ஐஆருக்கான ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தியிருந்தாங்க. அதுல வந்து தாவேகாவுடைய தொண்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி திமுக சொல்றாங்க டெக்னாலஜில வளர்ந்துருக்கு அப்படின்னு. ஆனா டெக்னாலஜில என்ன வளர்ந்துருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ பிஎல்ஓ இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட நாங்க பேசணும்னா கூகுள்ல நம்பர் போட்டா பழைய பிஎல்ஓ யார் இருந்தாங்களோ ரிட்டையர் ஆனவங்க நம்பர் தான் இருக்கு. இந்த மாதிரி புதுசா கரண்ட்ல யார் இருக்காங்களோ அவங்களோட நம்பர் எதுவுமே வந்து அப்டேட்லாம் பண்ணவே இல்லை. இந்த அரசு வந்து இதை கூட மாத்தாம வச்சிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த அரசு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த முன் வச்சிருந்தாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஏமா, குறை சொல்றதுன்னா எதை வேணாலும் சொல்லலாம்டா. குறை சொல்றதுக்குன்னே இந்த எதிர்கட்சிகள் பூரா வரைஞ்சு கட்டிட்டு வருவான். ஆனா சில தவறுகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லி ஒட்டுமொத்தமா ஆளுங்கட்சி இன்னமே இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாம நிறைய டிபார்ட்மெண்ட் நான் சொல்ல வரேன். பழைய அதாவது என்னன்னா இன்னுமே சில இதுகளை வந்து இவங்க இன்னமே வெப்சைட்ல ஏத்தாமலே உக்காந்துருக்கானுங்க. வருஷம் 4.5 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் வெப்சைட்ல ஒழுங்கா ஏத்தலை. ஏத்தாத பயில்களுக்கு இவங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல ஐடி விங்கு என்ன பண்றான்?
அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஐடி விங் இருக்குல்ல, அதை இருக்காங்க. உடனடியாக ஏற்றணும்ல. இதெல்லாம் பார்க்கறது யார் பார்க்கணும்? அந்தந்த செக்ரட்டரி டு கவர்மெண்ட் தானே பார்க்கணும். இது அந்த செக்ரட்டரி டு கவர்மெண்ட்டுக்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சம்பளம் வாங்குறத தான் பார்க்குறாங்களே தவிர மக்களுடைய சேவை செய்கிறத பார்க்குறதே இல்லை. ஏன்னா முதலமைச்சர் இருக்காருன்னா அவர் ஊராக சுற்றிக்கிட்டு மக்களுடைய குறைகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதை செய்யறது யார், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார்? ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு. இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி தவறுகள் பண்ணால் அப்ப என்ன பண்ண தமிழக முடியும்? அரசு, திமுக அரசு இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் அதிகாரிகளை வந்து கண்ட்ரோல்ல வச்சுட்டு இல்ல. சோ அதெல்லாம் நீங்க வந்து ஒத்துக்கிறீங்களா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுடா. 1-2 சமாச்சாரத்தை வச்சு ஒட்டுமொத்தமா அதிகாரிகள்லாம் இல்லைன்னா அரசு நடக்காது. புரிஞ்சுக்கோங்க. அரசு நடக்கணும்னா எல்லாம் இருக்கணும். 1-2 அதிகாரிகள் இந்த மாதிரி ஸ்லாக்னஸா இருக்கான், அவனுங்களையும் இல்ல வந்து இப்போ பண்ணணும். என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப அதிகாரிகள் வந்து கரெக்டா செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரியான குளறுபடிகள்லாம் இருக்கு. இந்த மாதிரி பழைய நம்பர் கொடுக்குறாங்க, எப்படி வந்து ஒரு அதிகாரி அப்ரோச் பண்றது, அந்த வழிமுறைகள்லாம் திமுக அரசு காட்டல அப்படின்னு சொல்றாங்க. ஏமா அந்த வழிமுறையெல்லாம் ஒருத்தன் தேவைன்னா அவன் தாம்மா முயற்சி பண்ணி வாங்கணும். இதெல்லாம் வந்து குறையா சொல்ல இயலாது. இப்போ நான் இருக்கேன், இப்போ நான் ஒரு சரி, நாள் இல்ல வந்து நீங்க ஒரு இங்க பாருங்க. திட்டத்தை கொண்டு வரீங்கன்னா அந்த திட்டத்தை நாங்க பயன்பெறணும்னா அது எப்படி போய் இல்ல பயன்பெறணும்? அதெல்லாம் வந்து அப்டேட் கொடுக்க தான் செய்கிறாங்க. இந்த முதியோர் மருத்துவமனைக்கு எனக்கு ஃபோன் நம்பர் இல்லை. கூகுளில் போனால் கூகுளில் கிடைக்கல. உடனே நான் என்ன பண்ணேன், உடனே ராஜாஜி இதுக்கு இப்போ பேசினேன், ராஜீவ்காந்திக்கு பேசினேன், அவங்களுக்கு கொடுக்க இயலலை. மறுபடியும் இதுக்கு பேசினேன், ஓமந்தூராருக்கு, அவங்க நம்பர் அததான் கொடுத்தாங்க. சார் சொல்றாங்க. இந்த மாதிரி திமுக அரசுல ஒரு விஷயத்த போய் அதிகாரி கிட்ட மனு கொடுக்கணும், ஒரு கோரிக்கை வைக்கணும்னா எங்களால வந்து டைரக்டா அவங்கள போய் சந்திக்கவே முடியல, அவங்க கிட்ட எங்களால நேரடியா பேச முடியல. நேரடியா யாரை நேரடியா இவர் ஒருத்தரா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு 1 லட்சம் ஒரு 8 கோடி மக்களும் போய் நேரடியா அதிகாரிகளை இல்ல, எல்லாம் ஒவ்வொரு பார்க்க முடியாது. பகுதிக்கு ஒவ்வொரு ஆபீஸ் இருக்கு இல்லையா, அந்த ஏம்மா, ஆபீஸே அவங்களால இங்க அணுக பாரு, முடியலன்றாங்க. இப்போ மதுரையில் ஒரு கலெக்டரேட் இருக்குன்னு வச்சுக்கோ, இல்லை சென்னையிலேயே கலெக்டரேட் இருக்குது. சென்னையில் இருக்க கலெக்டரேட் வந்து 200 வார்டுக்கு ஒரு கலெக்டரேட்டு. இந்த ஒவ்வொரு வார்டில் இருக்கவங்களும் நேரடியாக போய் கலெக்டரை பார்க்க இயலாது. கலெக்டரை பார்க்கலைன்னா கலெக்டருக்கு கீழே டிஆர்ஓ இருக்காங்க, டிஆர்ஓ பார்க்கலாம், டிஆர்ஓ இல்லையா ஆர்டிஓ பார்க்கலாம், ஆர்டிஓ இல்லையா தாசில்தார் பார்க்கலாம். அவங்களுடைய ஒர்க்கு எந்த மாதிரியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை பார்க்கணும். இப்போ ஒரு சாதாரண ஒரு ரேஷன் கார்டுன்னு சொன்னால் டெப்டி தாசில்தார் ரேஷன் இருக்கார், அவரை பார்க்கலாம். இல்லை ஒரு மைன்ஸில் வந்து இந்த மாதிரி மண் அள்ளுறாங்க, இல்லை உங்களுக்கு மண் வேணும் அப்படின்னா மைன்ஸுக்கு ஒரு டெப்டி தாசில்தார் இருக்கார், அவர்கிட்ட போய் பணத்தை கட்டினோம்னா அவர் மண் அள்ளுறதுக்கு ஒரு ரசீதை போட்டு பணத்தை வாங்கிட்டு கொடுப்பாரு. நம்ம அதை கொண்டு கொடுத்தோம்னா நமக்கு லாரியில் அதுதான் மண் சார், கொடுப்பாங்க. இவங்களெல்லாம் தொலைபேசி மூலமா அவங்கள அணுக முடியல. தொலைபேசியிலாம் இவங்களெல்லாம் பேச முடியாதுமா. அவங்கெல்லாம் வந்து ஆஃபீஸ் வேலையை பேச பார்க்கறதுக்கு முடியும், அவங்க நம்பர் இல்லாம பழைய நம்பர் இருக்கு, அதான் குற்றச்சாட்டு. பேசலாம் முடியாதுமா. யாரையுமே ஃபோனில் கூப்பிட்டெல்லாம் பேச முடியாது. ஏன்னா ஃபோனில் கூப்பிட்டு இவனுக்கு ஏட்டிக்கு பூட்டியாக பேசி அதை ரெக்கார்டு பண்ணி இவங்க போட்டு எல்லாத்தையும் இப்போ வந்து ரொம்ப ஓவராக கலாய்க்கிறானுங்க. புரிஞ்சதா? அப்புறம் ஏன் மேலும் விவரங்களுக்கு இந்த நம்பருக்கு அணுகவும் அது அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். சொல்றாங்க. ஏதாவது 1-2 தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். நீங்கள் எங்கே அவங்க அட்ரஸ் எங்கே சார் இருக்குது, எங்கே வரணுங்கன்னு கேட்கலாம். என் அட்ரஸ் தெரியாதுன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அட்ரஸ் சொல்லலாம். அதுக்கு தான் அந்த நம்பரை தவிர டீட்டெயில்ஸ் எல்லாம் உனக்கு ஃபோனில் கொடுக்க முடியாது. எந்த இதுவுமே கொடுக்க முடியாது, யாரும் கொடுக்க மாட்டாங்க. சரியா? இப்போ நம்மகிட்டே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ணுறோன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நேராக வாங்கன்னு தானே சொல்லுவீங்க. அதுக்கு கூட அட்டன் பண்ணணும். அட்ரஸ் சொல்லலாம், அதெல்லாம் அதுக்கெல்லாம் அட்டன் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணாமல் இவன் சொல்கிறான்ட்டு, ஏமா ரோட்டில் போகிற நாய் என்ன வேணாலும் குலைக்குமா, அதெல்லாம் குலைக்கிறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அடுத்த கேள்வியை கேளு. சார், இப்போ விஜய் அவர்கள் வந்து திமுகவை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே இருக்காரு. அரசியல்ல வந்து அவர் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆளா ஆயிருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து போயிட்டு இருக்கே, இது எப்படி பாக்குறீங்க? நான் தான் சொல்கிறேன்னேம்மா, விஜய்க்கு வந்து ரசிகர்கள் கூட்டம் நிறைய இருக்குது. ரசிகர்களை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து திருப்பிக்கிட்டு இருக்காரு தொண்டர்களாக. அப்போ அவர்களுக்கு வந்து வரும்போது அவர்களுக்குன்னு ஒரு கூட்டம் வரத்தான் செய்யும். அவருடைய கூட்டத்தை வந்து வச்சு அவர் ஒரு தேர்தலை சந்திச்சார்னா அதுக்கப்புறம் அவருடைய வெயிட் என்னன்னு தெரியும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உடனே பிறந்த அன்னைக்கே வந்து இப்போ ஃபுல்லாக நடக்குமான்னா நடக்காது. அது கொஞ்சம் நாள் போகணும். இப்போ தான் வந்திருக்கு, இன்னும் தேர்தலையே சந்திக்கலை. இப்போ இந்த தேர்தலை சந்திக்க போது, இந்த பொது தேர்தலை சந்திக்கட்டும். தனிப்பட்ட முறை என்ன கேட்டால் விஜய் வந்து இந்த தேர்தலில் கூட்டணி இல்லாமல் தனிச்சு நின்றாருன்னா தான் அவருடைய தகுதி என்னன்னு தெரியும். தனிச்சு தான் நிக்க போறதா அந்த கட்சியும் சொல்றாங்க சார். ரொம்ப சந்தோஷம். நான் பட்டாசு கொளுத்துறேன்,
சந்தோஷமா சோ இருக்கட்டும். இந்த ஒரு பயத்துலதான் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க திமுக அப்படின்னு அவங்க அப்படியெல்லாம் இல்லடா. திமுக கொந்தளிக்க நீங்க நினைக்கிறதே தப்புடா. திமுக வந்து மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வரணுங்கிற எண்ணம்லாம் அதுக்கு கிடையாது. மக்கள் என்ன சொல்றாங்களோ, மக்களுடைய சேவை தான் மகேசன் சேவைன்னு எங்க பேரறிஞர் அண்ணா சொன்னாரு. அதனால இந்த தேர்தல் இல்லைன்னா அடுத்த தேர்தல், அடுத்த தேர்தல் இல்லைன்னா அடுத்த தேர்தல் அப்படித்தான் நாங்க போயிட்டுருப்போம். எங்க கடந்த காலங்களெல்லாம் எடுத்து பாருங்க. சார் இல்ல நீங்க சொல்றீங்க எங்களுக்கு அடுத்தடுத்து வந்து ஆட்சியை பிடிக்கிறதுல விருப்பம் இல்ல அப்படின்றீங்க. விருப்பம் அப்புறம் இல்ல, எதுக்கு விருப்பம் 2026 விருப்பம் இல்லைன்னு சொல்ல வரல. விருப்பம் ஏம்மா எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம, வாடா மாப்பிள்ள நீ வந்து ஆட்சி இல்ல பண்றான்னு விட்டு தொடர்ச்சியா கொடுப்போம். வர்றதுல எல்லாம் எங்களுக்கு அவ்வளவு ஆர்வம் கிடையாது அதோட அப்படின்னு ஆர்வம் கிடையாதுன்னே கிடையாது. எங்களுக்கு ஆர்வம் இருக்கு. ஆனா மக்கள் அதை முடிவு பண்ணணும். புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு ஆர்வம் இருக்கு. நாங்க அதுக்குரிய இரவுகள் பாராம அதுக்காக உழைப்பேன். நானும் இப்ப அதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? 2026ல மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரணுங்கிறது எங்களுடைய நோக்கம். மக்களுடைய நோக்கம் என்னன்னு தெரியணும்ல. ஆனா வரவே கூடாது அப்படின்றதுதான் அவங்களோட அது நோக்கமா இருக்கு. அவங்களுடைய நோக்கம் அப்படி இருந்ததுன்னா அதை பார்த்துக்கிடலாம். அதுக்காக நீங்க ஒன்றும் ஒரு நடுவரா உட்காந்துக்கிட்டு நீங்க இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. நாங்க அதே மாதிரி இப்போ செய்தியாளர்கள் வந்து தொடர்ச்சியா திமுகவுக்கு சாதகமாவே வந்து கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு நைனா நாகேந்திரன் அவர்களும் வந்து என்ன திமுக கிட்ட காசு வாங்கிட்டீங்களா, சோ அவங்களுக்கு சாதகமாவே கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கூட ஏன் கொந்தளிச்சு நயினா நாகேந்திரன்ட்ட இல்லாத இப்போ காசா? அவரு ஏமா 4 கோடி ரூபாயை வந்து இன்னுமே வசூல் பண்ணாம இருக்காரு. அவரு லாட்ஜில இருந்து 4 கோடி ரூபாய் அவன் வேலைக்காரன் எடுத்துட்டு திருநெல்வேலிக்கு போனான். அது தேர்தல் கமிஷன் இந்த புடிச்சிச்சு. மாதிரி வீடியோக்கள் தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்கும். ஏ யாராவது செய்தியாளர்கள் ஏமா கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு சாதகமாவே கேட்கறாங்க இங்கம்மா எப்படி? நான் என்ன கேட்குறேன், நாங்க பணம் கொடுத்துருக்கோம்னு சொல்றேன் இல்ல. ஏன் நீ பணத்தை கொடு, உன்கிட்ட பணம் இல்லையா? நீ பெரிய பண்ணையாராச்சே. இல்ல பிஜேபி திமுக மாதிரி வெற்றி விளம்பரம் பண்றதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்திருக்கலாம். அவ இண்டஸ்ட்ரியில என்ன மஸ்துக்கு பேசுற, வாயை பொத்திக்கிட்டு இரு. அப்போ செய்தியாளர்களும் நீங்க கேள்வி எழுதி கொடுத்துதான் கேக்குறாங்களா அப்படின்ற சந்தேகம் வந்து மக்கள் மத்தியில அது 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 எழும்புது இல்லையா? மக்கள் மத்தியில இருந்துச்சுன்னா மக்கள் பேசட்டும். இவரு பேசினாரு தானே இப்ப கேட்ட. இப்ப என்னத்துக்கு மக்கள்கிட்ட போற? சும்மா இந்த இதெல்லாம் மாதிரி வேலை ஒரு வச்சுக்காத. கான்வர்சேஷன் போகும்போது மக்களுக்கும் இந்த கேள்வி இங்க பாரு, எழும்புது. மக்கள் வந்து கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல எங்களுக்கு தெரியும். அவருக்கு வேணா நாங்க காசை கொடுத்து பேச சொல்றோம், நீ காசை கொடுத்து பேச சொல்லு. உன்னை யாரு வேண்டான்னா அப்ப திமுகவுக்கு சார்பா பேசினா நீங்க காசு கொடுப்பீங்க. நாங்க கொடுத்தோம்னு சொன்னோம்னா இப்ப அவர் நீங்க சொன்ன தானே சார் அவர் காசு கொடுத்து சொன்னாரு இல்ல, பேசுறீங்க. அவர் தானே சொன்னாருன்னு சொன்ன காசை வாங்கிட்டு பேசுறீங்கன்னு. அது மாதிரி அப்ப நீ காசு கொடுத்து பேசுன்னு சொல்றேன். சும்மா இந்த வேலையெல்லாம் வெட்டி வேலை பார்த்துட்டு என்ன திருப்பிரியாக்கும்? இல்ல நான் திருப்பல சார், இதுதான் அப்புறம் கேள்வியாவே வந்து முன்வைக்கிறாங்க நிறைய பேரு. நிறைய பேர் என்ன எல்லா பேருக்கும் அதே தான். உண்மையை பேசுனா எவனுக்குமே ஒத்துக்காது. மருந்துன்னா கசப்பா தான் இருக்கும். கசப்பு மருந்து ஆனா குடிச்சா தான் திமுக உடம்பு சரியாகும் என்னைக்குமே உண்மையை பேசுனதே இல்ல அப்படின்னு அப்படின்னு விமர்சகர்கள் கூட அவன் பூரா சொல்றாங்க சார். விமர்சனம் பூரா சொல்லுவாங்க இல்ல அவங்களுக்கு. உங்களுக்கு பேருமே இருக்கு, பொய் மாடல் ஆட்சி, பொய் அது மாடல் அது என்ன அப்படின்லாம் வேணாலும் சொல்லி. எவன் வேணாலும் குலைக்கட்டும். சூரியனை பார்த்து நாய் குலைச்சா சூரியனுக்கு கேடு இல்லை. அது வாட்டுக்கு இருக்கிற இடத்துல தான் இருக்கும். அதனால எங்க சின்னமும் சூரிய சின்னம் தான். அது வாட்டுக்கு இருக்கும், ஆட்சி அமைக்கும். இல்ல கவலைப்படாத. நாய்க்கும் எந்த பாதிப்பும் கிடையாது சூரியனை பார்த்து கொலைச்சா. ஏன் நாய்க்கு வாய் வலிக்கும்ல? கத்துற ஏன்னா நாய் நாய்னா இருக்கலாம். கொலைக்க தானே செய்யும். நாய் குலைக்கும். குலைக்கிற நாய்க்கு வாய் வலிக்கும்ல. போட்டும். சார் சீமான் அவர்களும் இன்னைக்கு எஸ்ஐஆர் எதிர்ப்பு தெரிவிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்த போறாரு. இந்த ஆர்ப்பாட்டத்தை பத்தி உங்களோட கருத்து சார்? இல்லை எல்லா பொதுவாகவே வந்து எதிர்கட்சிகளில் இவங்களை தவிர யாருங்க, பாரதிய ஜனதா கட்சியும் எடப்பாடியை தவிர அதிமுக தவிர மற்றவங்க எல்லாருமே ஆதரவுட்டாங்க. இப்போ இவரும் ஆதரவாரு. விஜய் ஏற்கனவே ஆதரவு தெரிவித்து நேற்று போராட்டம் பண்ணார். பண்ணியிருந்தாரு. இப்போ இன்னைக்கு இவர் வந்து நாம் தமிழர் வந்து போராட்டம் பண்ணுறாரு. ஸோ அதை மற்ற கம்யூனிஸ்டுகள் ஏற்கனவே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் அதை பண்ணுறாங்க. அதில் கூட சில பேர் கேட்குறாங்க, திமுக இவங்களையெல்லாம் தூண்டி விட்டு அவங்க கம்முன்னு இருக்காங்க அப்படின்னு. நாங்கள் ஆளுங்கட்சிடா, அறிவு கட்டவனே. நாங்கள் தேர்தல் கமிஷன் ஒன்று சொன்னால் அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல நாங்கள் இருந்துக்கிட்டு நாங்கள் போராட்டம் பண்ண முடியாது. கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டு அது சரிதான் அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண முடியும்? அந்த கோர்ட்டிலுமே உங்க வழக்கறிஞர்கள் வாதாடலன்னு தான் முன்வைக்கிறாங்க விஜய் அவர்கள். வழக்கறிஞர் வாதாடலைன்னாக்கா அப்புறம் ஏமா நீ வேற சும்மா ரோட்ல போற பயிலுவோ என்னத்தையாவது இப்ப பேசுவாங்க. ஆதவ அர்ஜுனா தான் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. அவரு வந்து ஏமா ரோட்ல போறவர் ஆதவ ஆளு. அர்ஜுனனுக்கு என்ன அரசியல் தெரியும்? அவர் ஒரு 2 வருஷமா 1 வருஷமா அங்கே போய் எடுப்பா வேலை பார்த்தாரு திமுகவில். அதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்தார். இல்ல கேட்டாக்க 10 நான் வருஷமா திமுக அதெல்லாம் 1 வருஷம் 10 வருஷமா கலட்டலை. எப்போ போனார் என்னங்கிற டேட், அவர் போன டேட்டு, ஜாயின் பண்ண டேட்லேருந்து எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். புரிஞ்சுக்கோ.
சும்மா 7 வருஷம் போனேன், 8 வருஷம் போனேன்னா, ஏம்மா எத்தனை வருஷம் என்னாலும் அரசியல் கற்றுக்கிறது, அரசியலுங்கிறது அப் டு டேட்டுடா. தினோத்திக்கும் நீ இப்போ ஒரு இந்த கேள்வி கேட்குறீங்க, தினோத்திக்கும் வெவ்வேறு கேள்வி தானே கேட்குற, அப் டு டேட்டில் இருக்கையில். அது மாதிரி அப் டு டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுதான் அரசியல். இதெல்லாம் நான் அத்தனை வருஷம் இருந்தேன், இத்தனை வருஷம், நான் 1962 அரசியலில் இருக்கேங்கிறதுக்காக ஹிஸ்ட்ரி ஆஃப் பாலிடிக்ஸ் சொன்னால் தெரியுமே தவிர, அன்னைக்கு இருந்த அரசியல் வேற, இன்னைக்கு இருக்க அரசியல் வேற. நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். அது அப்டேட் ஆகிக்கிறணும். அதை விட்டு அப்ப தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க யாரும் அப்டேட் ஆகலன்னு சொல்றீங்க? அப்டேட் ஆகலை, ஆகணும், ஆயிக்கிறணும். அதாவது ஆயிக்கிருவாங்க. அதாவது காலங்கள் போக போக அவங்களுக்கும் தெரியும்ல, இதெல்லாம் நம்ம பழச சொல்கிறோம், புதுசாக பேசணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். டெய்லி பார்க்கணும், பேப்பரை பார்ப்பாங்க, நியூஸ் கேட்பாங்க, நாட்டு நடப்பு என்னன்னு பார்க்கணும், வெளியில் இறங்கி வரணும். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் மக்களை சந்திக்கணும், மக்களோட மக்களாக இருக்கணும். அப்போ தான் அதுக்கு அரசியல் கட்சிங்கிறது இது இருக்கும். ஆனால் இது ஒரு இது மாதிரி, அதாவது என்னென்னா, அந்த காலத்துலலாம் அந்த ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா அம்மா கூட ப்ரெஸ் பார்த்துரும். ஆனால் அந்த அம்மா ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த இமேஜை வச்சே காலத்தை ஓட்டிக்கிட்டு கிடந்த மாதிரி இப்போ விஜய் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஜஸ்ட் லைக் ஜெயலலிதா புத்தி அவருக்கு வந்துட்டுருக்கு. ஆனால் அது தப்பு. அன்றைய காலகட்டத்துக்கு அது சரி. எப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இன்னைக்கு 15 ஆண்டு ஆகிப்போச்சு. நேற்று அத செய்தியாளரை சந்திச்சு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றதை விட அவரு வீட்டுல இருந்துட்டே ஒரு அப்படி இல்லடா கண்ணு. எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நேரடியாக நீ ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்கள் பேசுகிறத நான் கேட்டால் அதுக்கு இருக்கக்கூடிய இம்பேக்ட் வேறு, நீங்கள் போட்ட ஒரு மெசேஜை பார்க்கறதுங்கிறது வேற. அதுக்கே நிறைய பேர் கொந்தளிக்கிறாங்க இல்லையா? ஏமா கொந்தளிக்கிறாங்க. யார் கொந்தளிக்க போகிறா? நீங்களா கற்பனை பண்ணி, இங்கே பாரு, உன்ன மாதிரி ஒரு 1000 பேரை ரெடி பண்ணி வச்சுருப்பான் போல இருக்கு விஜய். எல்லாம் ரசிகர்கள் கூட்டம். அது பூரா கொந்தளிக்கிறாங்க, அப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க. நீ எப்படி விஜய்க்கு ஆதரவாவே கேள்வி கேட்கறியா? நான் விஜய்க்கு ஆதரவா கேட்கல சார். ஏன்னா நீங்க அரசியல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விஜய் இல்லாம இங்க நியூஸே இல்ல. எல்லாத்துலயும் விஜய் வச்சு ஏதாவது ஒரு நியூஸ் அதுதான்மா புது பொண்டாட்டி, புதுசா இப்ப தானே வந்திருக்கு. போக போக தானே அது பழக்குனா தானே தெரியும். சரியா? அது அப்படித்தான் போக போக தெரியும். எல்லாம் சரியா வந்துடும். அவங்க வரட்டும். நான் என்ன சொல்கிறேன், மக்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து வாக்களித்தா வரட்டும்டா. எனக்கு என்ன, விஜய் என்ன எதிரியா, இல்லை திமுக எதிரியா, இல்லை நான் அண்ணாமலை எதிரியா, இல்லை எடப்பாடி எதிரியா? எல்லாரும் நல்லவங்க தான், எல்லாம் வல்லவங்க தான். யார் வேணாலும் பண்ணட்டும், மக்களுக்கு சேவை செய்யட்டும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.